இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனு, என்ன மாயா? அங்க பிரசாதம் தராங்க. சரி மாயா, நீ அப்படி உட்காரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல சீனு, நானும் வந்து லேடிஸ் லைன்ல நிக்கிறேன். சரி மாயா. ஏமா, எங்க போனாலும் வந்துருவியா? அந்த லைன்ல போய் நில்லுமா. ஏமா, எதுக்கு இங்க நிக்கிற? போமா அந்த பக்கம். என்னடா இது? எழுந்திருங்க. நீங்க என் கூட வந்து நில்லுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல மாயா, பிரசாதம் தானே, வேணாம். நீங்களும் எங்களை மாதிரி ஒரு மனுஷி தானே, அப்புறம் எதுக்கு தயங்குறீங்க? வாங்க வந்து நில்லுங்க, வாங்க. இந்த பாருமா, இது எதுக்கு இங்க நிக்க வைக்கிற? இவங்களும் மனுஷங்க தான். கடவுள் படைப்புல ஏன் ஏற்ற தாழ்வு பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியுமா, இவங்கெல்லாம் கிருஷ்ணரோட அவதாரம். கடவுள் பண்ணா அது லீலைன்னு ஏத்துக்கிறீங்க, ஆனா கடவுள் படைச்ச படைப்ப ஏன் இப்படி ஒதுக்குறீங்க? இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு செட் ஆகாது. எது எது நடைமுறை? ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்ணா தப்பு, அதையே ஊர் ஒண்ணு கூடி பண்ணா அது நடைமுறையா? எல்லாமே நடைமுறையா நாம தான் நம்மள மாத்திக்கணும். நமக்கு எதுக்கு வம்பு? அவங்க நின்னா நின்னுட்டு போட்டோம், நம்ம பிரசாதத்தை வாங்கிட்டு போவோம். அமைதியா கொஞ்ச நேரம் நில்லு. நீங்க இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்க, ஏன் அருந்ததி மாதிரியான ஆளுங்க கூட இருக்கீங்க? மாயாமா, என் பப்பிமா உங்களை விட ரொம்ப நல்லவமா. இதோ அங்க இருந்தாங்களே, அந்த மாதிரி மனுஷங்க தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் எங்களை மாதிரி ஆளுங்களை ஒதுக்கியே வச்சிருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி என் பப்பிமா மாதிரியான ஆளுங்கெல்லாம் ரொம்ப கம்மிமா. இந்த உலகமே என்னை வெறுத்து ஒதுக்குனப்ப நான் இருக்கேன்னு என்னை கூட்டிட்டு போனது என் பப்பிமா தான். என் பப்பிமாவுக்கு கோபம் வரும், அதுவும் மிதமிஞ்சின கோபம் வரும். அதான் தப்பான காரியத்தை செய்ய வைக்குது. இப்ப கூட என் பப்பிமாவுக்கு நல்ல புத்திய கொடுன்னு வேண்டிக்க வந்த. அவ திரும்பவும் பரதம் ஆடணும். அந்த சாமி எல்லாத்தையும் பார்த்துக்கும். என் பப்பிமா கண்டிப்பா திரும்ப ஆடும். வைஷ்ணவி, நீங்க அருந்ததிய பாக்குற கோணத்துல அவளை நான் பார்க்கல. அவங்கள உங்க வேண்டுதல் நிறைவேறட்டும். அவகிட்ட நல்ல கலை திறமை இருக்கு, ஆனா என் மேல இருக்கிற கோவத்துல அவ டான்ஸ் ஸ்கூல மூடி வச்சிருக்கா. கூடிய சீக்கிரம் அவ கோவம் எல்லாம் போய் அவ மறுபடியும் அவ பள்ளிக்கூடத்தை திறந்து அவ திரும்பவும் ஆடணும். என் பப்பிமா ஆடுனா பசி தூக்கம்னு எதுவுமே வராது. அப்படி இருக்கும் அவ ஆடினா. நாள் முழுக்க உக்காந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். பப்பிமா திரும்பவும் ஆடுவாமா. ரொம்ப நன்றி மாயாமா, நான் வரேன். ம். என் பொண்டாட்டியால மட்டும்தான் இப்படி எல்லாம் இருக்க முடியும். நிஜமாவே நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயமாயா. நான் பண்ணதெல்லாம் இயல்பான விஷயம்டா, இத போய் பெருசா பேசிட்டு இருக்க. சரி, சீக்கிரம் சாப்பிடு, நம்ம ஆர்டர் வேலையெல்லாம் போய் பார்க்கணும்ல. சரி சரி, சாப்பிடு. என்னங்க, நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே? வெள்ளிக்கிழமைன்னு எனக்கு தெரியாதுங்களா? நாளைக்கு என்ன தேதி? நாளைக்கு 15. ஐயோ, நாளைக்கு நாளைக்கு என்ன நாள்? இப்ப கூட நிஜமாவே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால ஏதோ முக்கியமான நாள்னு தெரியுது, ஆனா என்ன நாள்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. நாளைக்கு உங்களோட பிறந்த நாள்.
ஆமா இல்ல, மறந்தே போச்சு ஜானகி. ஏங்க பசங்க கிட்ட சொல்லி உங்க பிறந்த நாள பெருசா கொண்டாடலாமா? நான் என்ன சின்ன குழந்தையா என் பிறந்த நாளை கொண்டாட? அதுவும் இல்லாம பசங்களா ஞாபகம் வச்சு செஞ்சா அது வேற. நாமளா போய் எப்படி சொல்றது? என் பிறந்த நாள் அதை கொண்டாடணும்னு நான் எப்படி போய் சொல்ல முடியும்? நீங்க சொல்றது சரிதான். சரிங்க, நாம அப்ப கோயிலுக்கு போயிட்டு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாமா? ம், அது பண்ணலாம். ம், சரிங்க. நான் சொன்ன காலேஜ்ல 5000 கோட்டுக்கான ஆர்டர் கொடுத்திருக்காங்களா? ம், ஆமா மாமா, இந்த சந்தோஷம். உங்களால தான் நடந்துச்சு மாமா. ரொம்ப நன்றிங்க மாமா. டேய் டிச்சனா, என்னடா மாமனுக்கு நன்றிகளா சொல்லிக்கிட்டு இருக்க? பெரியப்பா, அந்த பிரசிடென்ட் இந்த ஆர்டரே ரகுராம் ஐயாவுக்காக தான் கொடுக்கறேன்னு சொன்னாரு. அப்போ நாங்க நன்றி சொல்லிதானே ஆகணும். நல்லா இருக்கு. யாராவது பெத்தவங்களுக்கு நன்றி சொல்லுவாங்களா? நீ எங்க பொண்ணு, அவன் யாரு? எங்க மருமகன். எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? வாழ்த்துக்கள் மாமா. ராஜினு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ங்க. மாயா, நல்லபடியா இந்த ஆர்டர் செஞ்சு முடிங்க என்ன? கண்டிப்பா பண்ணிடுவோம் சித்தப்பா. பெரியம்மா சொன்ன மாதிரி 10 டெய்லருங்களை வர வச்சு பீஸ் எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டோம். வேலை ஆரம்பிச்சாச்சு. சூப்பர்ல, சூப்பர். எப்பவுமே வாக்கு தவறக்கூடாது. அப்படி முடியலைன்னா வாக்கு கொடுக்க கூடாது. எல்லாம் நல்லபடியா செஞ்சு அவங்க சொன்ன தேதிக்கு முன்னாடியே கொடுக்கணும். சரிங்க பெரியப்பா, கொடுத்துருவோம். என் புள்ள எப்படி இருக்கான்னு பாரு. இவ்ளோ பெரிய ஆர்டர் வந்திருக்கு, தன்னால வந்துச்சுன்னு சொல்ல தெரியுதான்னு பாரு. அவளை முதலாளி மாதிரி பேச வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆமா அண்ணி, என்னமோ இவளுக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி இருக்கா. பாக்குறதுக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு. வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன், எங்க கிடைச்சதுன்னு சொல்லவே இல்ல. சொல்றேன். ஆனா இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அப்படியா? ம், ஆபீஸ்ல எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களா? புது புது அனுபவங்களா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருந்தாங்க. மனசுக்கு பிடிச்ச வேலையா இருந்தா கஷ்டமே தெரியாது. பிடிக்கலனா நல்ல வேலையா இருந்தாலும் அந்த வேலையே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ம், இந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கல? தனா, எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அப்படி பார்த்தா எப்படியும் மாசத்துக்கு ஒரு 60,000 ரூபாய் வரும். 60,000 ரூபாவா? ம்